Hi friends, வணக்கம். வெல்கம் டு தனாஸ் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கேக் டாக் வித் கெட் ரெடி வித் மீ. கேக் டாக் பண்ணிட்டே நம்ம க்ரூமிங் பண்ண போறோம், மேக்கப் பண்ண போறோம். அதான் அம்மா என்ன மாதிரி சூப்பரா இருக்கும் மேக்கப் பண்ணா. அதனாலதான் அம்மா வீடியோ போறாங்க. குட்கையா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து மேக்கப்பே இல்லாம தான் நான் வந்திருக்கேன். இப்ப வந்து நான் மேக்கப் பண்ண போறேன். அது எப்படின்னா கேக் டாக் பண்ணிட்டு, கேக் டாக் வித் துப்பட்டாவோட பண்ணிட்டு நான் மேக்கப் பண்ண போறேன். அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இது ரெக்வஸ்டடான வீடியோ தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, லைவ்லயும் ரொம்ப நாள் கேட்டு இருந்தாங்க. யாருன்னு அவங்க நேம் தெரியல, பாத்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் டாக்கு துப்பட்டாவை, ஒயிட் கலர் துப்பட்டா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒயிட் கலர் துப்பட்டா வந்து விட்டது. ஸோ ஒயிட் கலர் துப்பட்டாவை நம்ம கட்டிக்கலாம். மேக்கப் இதை கட்டிக்கிட்டே தான் போடணும். அப்பா ஆட்டம் போட்டுக்கிட்டே. ஃபர்ஸ்ட் நான் வச்சுட்டு ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்றோம் ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து கலரா தேவையில்லை, ஒயிட்டா இருந்தாவே போதும். நிறைய ஸ்டாஃப்ல கிடைக்குது. ஸ்கின் டேமேஜ் ஆக இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதை அதாவது என்னன்னா ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணி, ஆலோவேரா ஜெல் கையில எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். நல்லா எல்லா இடத்துலையும் சொல்ற வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம். என்ன அது ஃபவுண்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்கின் சேஃப்டி கிரீம் தான் இன்னைக்கு அப்ளை பண்ண போறேன். இது வந்து நிறைய வீடியோக்கு போவேன். இதோட ஷேடு வந்து நம்பர் 1 பீச்சு. ஸோ எல்லா ஷாப்லயும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது, வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கும். டெய்லி யூஸ் பண்றவங்களும் இது, ஆஃபீஸ் காலேஜ் யாரெல்லாம் பிள்ளைங்க போகணும் டெய்லி யூஸ் பண்றவங்க கூட இது வாங்கிக்கலாம். டெய்லி யூஸ் தான் இது போட்டிருக்கு. ஆனா அப்பப்போ வந்து நான் வீடியோக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். SPF 20 PA++ போட்டிருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு. இதுல வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் யூஸ் பண்ணேன்னு தான் உங்களுக்கு சொல்றேன். ஷேடு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும். நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா ஓரளவு கொஞ்சம் தூக்கலா தெரியும். இது வந்து நார்மலா இருக்கும். நார்மலா நான் ஃபங்க்ஷனுக்கு போதும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பான்ஸ் வச்சு எல்லா இடத்துலயும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? பிவி கிரீம் போட்டதுக்கும் போடாம இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், பவுடரை வச்சு செட் பண்ண போறோம். என்ன காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பனானா காம்பேக்ட் பவுடர், டேஸ்டஸ் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி வீடியோல போட்டிருப்பேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்க. இதே பவுடர் தான் இதுல யூஸ் பண்றேன். இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்பான்ஸ் வச்சா இருந்தாலும் வந்து கரெக்டா இல்லை, அப்படியே பிடிச்சிக்குது துப்பி துப்பியா. இது வந்து நம்மளுக்கு லைட்டா எல்லா இடத்தையும் செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும். போதும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கு. போதும், இதுக்கும் பவுடர் தேவையில்ல.
காதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா காது டிஃப்ரென்ஸாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதுக்கும் போட்டுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோ பண்ணலாம். ஐப்ரோவுக்கு ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ தான் இது. வந்து இப்படி ஸ்டிக் பண்ணால் இப்படி போகும். ஆனால் மூடி ஒரு வாக்கில் கிடக்குது, இது ஒரு வாக்கில் கிடக்குது, இப்படியே போகுது. ஸோ அதனால அதுக்கு இருக்கிறத வச்சு அப்படியே மேலே எடுத்து போச்சு. அவ்வளோதான். இது வந்து கொட்டை தீட்டவில்லை. லைட் மேக்கப் ரொம்ப வரைஞ்சோன்னா அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அதனால் அப்படியே லைட்டாக போட்டு விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ. இது நல்லா ஹாஜி காணாம போச்சு. ஸோ அந்த ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸு என்னோட ஸ்கின் கலரே ஒன்று எடுத்து ஃபேஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே சிம்மர் லைட்டாக இருக்கும். ஐ ஷேடோவில் சிம்மர் ஷேட் மாதிரி அதான் வந்து நான் மேலே அப்ளை பண்ணிப்போம். நான் வந்து பியூட்டிஷியன்லாம் கிடையாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச மேக்கப் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் ஊர்லலாம் வந்து நான் கல்யாண பொண்ணுங்களுக்கு ஏஜ் அட்டனவனுக்கும் மேக்கப் போட்டு விடுவேன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மேக்கப் எப்படி இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணலாம். கண்ணாடி பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னா அந்த வீடியோவுக்கு நேரம் வந்து எனக்கு ஆட்டம் வரல. கண்ணாடியெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிட்டேன். கேர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதெல்லாம் ஃபேஷியல் பண்ணிடலாம். இதுதான் மேலும் ஐலைனர் போட்டுடலாம். அதுவும் ப்ளூ ஹெவனோட எக்ஸ்ட்ரீம் பிளாக் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். இது வந்து நல்லா இருக்கும். வாட்டர் ப்ரூஃபு யூனிவர்ஸாக இருக்கவங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும். வீட்டில் எதுவுமே கண்ணால் போட்டு வந்தேன். ஐலைனர் எல்லாம் முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் அழகா ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இது அவரவே இல்லை. ஆனால் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி முடிகிற அளவுக்கு அவரே இல்லை. ஆரஞ்சு கலர் இருக்கு. ஆரஞ்சு வித் கோல்டு. ஸோ நம்ம ஆரஞ்சு வித் கோல்டை வச்சிடறோம். அழகா இருக்கும். நெக்ஸ்ட் குங்குமம் வைக்க வரும். என்னோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இருங்க நிக்கிறேன், தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல்லா தெரிஞ்சா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா தெரியுதா? ஆஃப் தான் தெரியும். ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ நானே தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆஃப் தான் தெரியும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கடை கிளிக் பண்ணுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனா கொடுத்துருங்க. இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி இருக்கு லுக்கு? பாப்பா வந்து அம்மா இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கழட்ட வர முடியல. லிப்ஸ்டிக் போடல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தது
லிப்ஸ்டிக் போட்டு ஃபில் பண்ணிடலாமா மேக்கப்ப? வாவ் சூப்பரா இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே, மறக்காம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.